தாவூத் நபி போய் அடிக்கிறாரு. அடிச்ச உடனே தாலூத் இருக்கிறாருல, அவர் வந்து தாவூத் நபிக்கு தன்னுடைய மகளை கட்டி கொடுத்து இளவரசனா ஆக்குறாரு. அப்பதான் இவர் இளவரசனா ஆறார். அதுக்கப்புறம் மக்கள் வந்து இவரையே தேர்ந்தெடுத்து இவர் யார் ஆயிடுறார், கலீஃபாவா, முதல் கலீஃபாவா இவர் தேர்ந்தெடுக்கப்படுறார். அது வரைக்கும் கிலாஃபத்தே இவங்க நிலைநாட்டல, மன்னராட்சி பண்ணிட்டாங்க. நமக்கும் அதே வியாதி தான் பாரு, மன்னராட்சி தான் அங்கேயும் பிரச்சனை, மன்னர்கள் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கலீஃபா வர்றார், தாவூதை கலீஃபாக ஆக்கினோம் அப்படிங்கிறது. அப்ப இவர் கலீஃபா வந்ததுக்கு அப்புறம் சுலைமான் நபி காலம் வர்ற வரைக்கும் அவங்க வந்து கரெக்டா அவங்க போயிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, சுலைமான் நபிக்கு அப்புறம் மறுபடியும் பிரச்சனை. 2 மகன்கள் சுலைமான் நபிக்கு, அந்த 2 மகன்களும் சண்டை, அது அந்த இருந்து 2 கிளையினர் பிரிஞ்சு அதுலேயே வந்து ஜெருசலம்ல வந்து யூதாங்கிற பகுதி தனியாகவும் இன்னொரு பகுதி தனியாகவும் அந்த வீடியோவில் கூட டீட்டெயிலாக பேசியிருப்போம், இந்த 2050க்குள் தஜ்ஜாலின் வருகின்ற. அப்போ அதில் வந்து அவங்க பல பிரிவாக பிரிஞ்சு போனதுனால மறுபடியும் அல்லாஹ் எதிரிகளை சாட்டி விட்டு என்ன பண்ணான், உங்களுக்கு இமாமத்தும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாதுன்னு பைத்துல் முகதஸை தட்டிட்டான். அது தட்டுறதுக்கு காரணமே அதுதான். இந்த பைத்துல் முகதஸை தட்டிட்டானா என்ன அர்த்தம்னா, இமாமத்தை புடுங்கியாச்சு, நீ போ, நீ இடத்த பாரு, நீ வேலையே செய்யாத. ஏன்னா எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 1400 வருஷமாச்சு. இது வரைக்கும் கிலாஃபத்து ஸ்டார்ட்டே பண்ணல. ஸ்டார்ட் பண்ணாதானே அடுத்த ஊருக்கு பரப்புறதுக்கு. இவன் ஸ்டார்ட்டே பண்ணாமல் 1400 வருஷமா இவன் உட்காந்த இடத்துல தேய்ச்சிட்டு இருக்கிறான். அல்ல என்ன பண்ணிட்டான், அப்போதான் அல்ல சொல்கிறான்ல குரான்ல, நீங்கள் வேலை செய்யலைன்னா வேற ஆளை கொண்டு வந்துடுவேன்,